பதட்டப்படாத. மவனே, நீ வீட்டுக்குள்ள வாடி. என் பொம்பரக்கட்ட மண்டையா தொங்கிட்டு இருக்கிற தோப்பா முடிய தூக்கி தூர வீசிட்டு உன் கழுத்தை தூக்கி ஆணில மாட்டேன். சரி, ஓகே. இந்த வருஷம் தீபாவளிய குஷ் நீங்க குமார் கூடவே செலிப்ரேட் பண்ணுங்க. நான் லைலா கூட செலிப்ரேட் பண்றேன். சூப்பர் ஐடியா டார்லிங். லைலா தனியா தான் இருக்கா, நீங்க அவ கூட போய் செலிப்ரேட் பண்ணுங்க. நான் குமாரை கூப்பிட்டுக்கிறேன். சார் என்ன சார், நீங்க போய் லைலா கூட? வை குமார், இதனால என்ன இருக்கு? நீங்க கொஞ்சம் கூட செலிப்ரேட் பண்ணுங்க. லைலா ஃப்ரீயா தானே இருக்காங்க, நான் அவங்க கூட செலிப்ரேட் பண்றேன். மானங்கட்ட மண்டையா, இவன் வந்து ஏன் கூட செலிப்ரேட் பண்றானா? இந்த கிழடன் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கா நான் இப்படி பளபளன்னு பட்டு கட்டிட்டு வந்தேன். சார் அதெல்லாம் வேணாம் சார், நீங்க மேடம் கூடவே நில்லுங்க. குமார், நீங்க கொஞ்சம் வரமாட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து அட போங்க குமார், நீங்க போய் குஷோ பாத்துக்கோங்க, நான் போய் லைலாவை பாத்துக்கிறேன். குமார் வாங்க, டைம் ஆச்சு. அந்த வரேன் குஷு. இல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் நான் வரல. அட வாங்க லைலா, வாங்க எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. பலகாரம் சுட்டு கொடுத்துருக்கா. பலகாரம் ஒரு நாளைக்கு உளுந்த வடை, ஒரு நாளைக்கு சுவியா, ஒரு நாளைக்கு பச்சி, ஒரு நாளைக்கு பருப்பு வடைன்னு ஒரு நாளைக்கு ஒன்றா சுட்டாவில் செத்த உட்காந்தமா எந்திரிச்சமா திண்டமான இருக்கும். எல்லாத்தையும் தீபாவளின்னு ஒரே நாளில் சுட்டு வச்சா இது வயிறா இல்லை வண்ணாஞ்சாலையா? வயசான காலத்தில் அள்ளிக்கிட்டு அமுக்க முடியல, பிச்சுக்கிட்டு ஓடிடுது. இல்லைன்னா அந்த சுகர் ப்ரெஷரு கூடிடுது. என்ன பண்ணி தொலைய? இந்த இம்புட்டு வடை வீணா போச்சு. காசுக்கு பிடிச்ச கேடு. கொண்டு வந்து கொடுக்கணுமேனு பேருக்கு கொண்டுட்டு வந்து அதில் 4 இதில் 4 அள்ளி வச்சு கொடுத்துட்டு போயிட்டேன். அதை வச்சு திங்கிற பண்டமாக கொடுக்கக்கூடாது. ஏன் ஒரு ரவா லட்டு, ஒரு கார உருண்டை, ஒரு சீடை உருண்டை, முறுக்கு அதிரசத்தில் கூட 10 வச்சு இந்த கொலா சாமான்லாம் கொண்டு வந்து கொடுத்தா என்ன கேடு வருது அவளுக்கு பாரு. வெறும் உளுந்த வடை சுவியா, இதை தவிர அவளுக்கு என்ன தெரியும்? இதை திங்க வேண்டியதேன் திங்க. உளுந்த வடை ஊசி போய் கிடக்கு. அதிரசம் எனக்கு நல்லா பிடிக்கும், நல்லா திம்பம்னு தெரியும். ஏன் அட கூட 10 வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ எண்ணி சுட்ட மருமக போனி தின்னுங்க மருமையின்னு 4 அதிரசத்தை வச்சுட்டு 7-8 முறுக்க வச்சிருக்கா. ஏன் அதில் ஒரு 10 அதிரசத்தை வச்சா என்ன குறைஞ்சா உயிர்வா? கொடுக்கணுமேனு பேருக்கு தேன் கொடுக்குறாளுகளோ என்னத்துக்கு கொடுக்குறாளுகன்னு தெரியலையே. பங்கசா எட்டி பங்கசா, பாடி முட்டைக்கறி வா. என்ன யாரோடையும் உட்காந்து சண்டை விட்டுக்கிட்டு இருக்கியோன்னு பாக்குறேன். என்ன நீ மட்டும்தான் உட்காந்துருக்க? தன்னாலே அகத்திக்கிட்டு இருந்தப்ப அம்மா தன்னால தானே கத்த வேண்டியது இருக்கு. எவ இருக்கா பேச்சு துணைக்கு? இருக்கிறவளை பூரா அடிச்சு விரட்டி விட்டா எவ இருப்பா? ஒன்றும் இல்லை, நேற்று பலாரம் கொடுத்த டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். அப்படியே கிடந்தா ஒவ்வொருத்த வீட்லேயும் பாத்திரம் கிடந்து தொலைஞ்சே போயிருதத்தியா. அதான் சரி கையோட வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். அத்தாவும் பாத்திரத்தானே நான் தூக்கிய முழுங்கிக்கிற போறேன், பின்னாடியே வர கொடுத்துவிட்டு. இல்லடி பங்கசம், ஒரு வீட்டுக்கு கொடுத்தோம்னா ஞாபகம் இருக்கும். ஓ வீடு, குப்பமா வீடு, அலமேலு வீடுன்னு அத்தனை வீட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரக்கும் கொடுத்துருக்கேன்ல. எவள்கிட்ட என்ன கொடுத்தோம்னு தெரியாமல் போயிடும். அப்படியே அயத்துருவேன். பாத்திரம் வீட்டில் காணாமல் போச்சுன்னா என் மருமக்காரி என்னையத்தை ஏசுவா. அதான் கையோட வாங்கி கொண்டு இந்த அடியாத்தானு கொடுத்துடலாமேன்னு வந்தேன். கழுவித்தேன் வச்சேன், எடுத்துட்டு வேறஞ்சத்தை உட்காருவேன். என்னத்த உட்காந்தா அப்படியே உட்காந்துருவேன். ஆமா, என்ன இன்னைக்கும் மருமக வடை சுட்டு கொடுத்தாலாக்கா? அங்கிட்டு வடை மாதிரி இருக்கு. ஆமா, வடை சுட்டு கொடுப்பாங்க, நெத்தமும் சுட வடை. அவளும் மழை பெய்ய மேகம் கருக்க என்ன பலகாரம் போடலாம், என்ன பச்சி சுடலாம்னு எண்ணெய் சட்டியை காய வச்சுக்கிட்டு திரியிறாளுக. என் வீட்டுக்கு வந்தவங்க என்ன அப்படியா? அவங்க புருஷன் பிள்ளைகளுக்கு சுட்டு போடுறதுக்கேல உடம்பு நோகம். அத்தை தண்டி சதுரத்தை வச்சுக்கிட்டு எங்க பாக்குறாங்க? நேற்று சுட்டதை கொண்டுட்டு வந்து ஊரு பட்டதை போட்டா எப்படி திங்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒன்று சுட்டு கொடுத்தா தானே திங்க முடியும். ஆமா, அவ சுட்டது எது, நீ திண்டது எது? பாத்திரம் எங்கடி இருக்கு? செத்த போய் எடுத்துட்டு வாப்பா. அத்தா இவ ஒரு பாத்திரத்துக்கு செத்தவ. ஒரு அதிரசத்தை எடுத்து புட்டு திங்க வர்றாள. இருந்த வாரேன். அதிரசம் இருக்கு, தட்டு நிறைய இருக்கு. இது யாரு கொடுத்தது? இதுவும் மருமகாரவங்க கொடுத்ததே. சரி போய் எடுத்துட்டு வாப்போ. இந்த வடை எங்கனக்குள்ள வச்சு என்ன செய்ய? இன்னி கொண்டு இதை ஊற பண்ணையில தான் கொட்டணும். திங்கிற அன்னைக்கு கல்யாணக்கார வீடு, திங்காத அன்னைக்கு இளவுகார வீடுன்னு இவ குணத்தை இவ என்னைக்கு மாத்திக்கிற மாட்டாத்தா. அந்த அன்னைக்கு பாவம் அந்த மலையிலையும் தண்ணியிலையும் மாட்டையும் கண்டையும் வச்சுக்கிட்டு இவளுக்கு போவனா பக்குவம் பண்ணி சூடா கொண்டு வந்து கொடுக்கணுமேனு கொடுக்க எம்புட்டு பேச பேசுறாவாரு. இவள்லாம் நாய் திருந்துற செம்மம்மா.
இவளுக்கு என்ன போல ஆளா இருந்தா எட்டி கூட பார்க்க மாட்டா. அவ புண்ணியவதி என்னத்தையோ கொண்டுட்டு வந்து கொடுக்கறத தின்னுபிட்டு அவளுகளை இதுன்னு சொல்லாம இருப்பாளா? வருஷம் பூரா பெல்லா வெள்ளா வெள்ளா வெள்ளான்னு பல்லுல வச்சு தேத்திக்கிட்டு இருக்காளேவா. இந்தாடி மட்டக்காரி வாம்பிட்டு டிப்பன் பாக்ஸ் கொண்டா கொண்டா. பாத்திரம் கொடுக்கறதெல்லாம் பெருசா தெரியல, திரும்பி வாங்குறதே ஒவ்வொருத்திட்டையும் பெருசா இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்டி பங்கசா, நீ உட்காந்து அதிரசத்தை பொறுமையா தின்னு. ஆமா ஆமா, திங்க வேண்டியதேன். அலமையில் வீட்டுக்கு போய் வேற டிஃபன் பாக்ஸ் வாங்கணுமே. ஆமா, பெரிய பலகாரத்தை கொடுத்து விட்டா. அந்த டிஃபன் பாக்ஸை வாங்குறதுக்கு இப்போத்தான் மாஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். பெரிய உலகத்தில் இல்லாத டிஃபன் பாக்ஸு, ஒரு அதிரசமும் ஒரு முறுக்கும் கொண்டுட்டு வந்து வச்சதுக்கு ஊரெல்லாம் நான் பங்கசத்துக்கு பலகாரம் கொடுத்தேன், பங்கசத்துக்கு தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்தோம்னு ஒரு வீடு பாக்கி இல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டேன். இவள்கிட்ட இங்கிட்டு வாங்கி தின்றுபிட்டு அங்கிட்டு களைஞ்சு கிடக்கிறதுக்கு வாங்கி திங்காமலே விரட்டி விட்டுருக்கலாம். போ, கொண்டுட்டு வர ஆளுங்க பலகாரமும் பச்சடியும். அம்மா அதிரசத்தை திம்போம். சிங்கு வாவனசா, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டையா சிங்கு? முருகன் கோயில திருக்கல்யாணம் நடக்குது. நீனும் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம்ல. இருக்கட்டும் வனசா, அதான் நீ போறீல, பாப்பாவை கூட்டத்துல கூட்டிட்டு போயிட்டு பார்த்து கூட்டிட்டு வா. நீனும் வந்தீங்கன்னா சேர்ந்து போய் திருக்கல்யாண கோலத்துல பார்த்துட்டு வரலாம். எனக்கும் ஆசைதான் உன் கூடயும் புள்ள கூடயும் வரணும்னு. ஆனா லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு வனசா. அங்கே வந்து மழை தண்ணி பெஞ்சிச்சுன்னா தலையில தண்ணி பட்டா ரொம்ப வலிக்குமோன்னு பயமா இருக்கு. இல்ல வேணாயா சிங்கு, நீ பேசாம அப்ப வீட்லயே இருந்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சேர்ந்து வந்தா குடும்பமா போயிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். மற்றபடி ஒண்ணுமில்ல, நாங்க போய்க்கிறோம். சரியா? சரி வனசா, பார்த்து போயிட்டு வாங்க. போறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சேலை எப்படி இருக்கு, பாப்பாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பேச்சுல போயிட்டோமா, அதனால இதை மறந்துட்டேன். நல்லா இருக்கு வனசா, நயன்தாரா எடுத்து கொடுத்ததானே? ஆமாப்பா, எனக்கும் சித்தி எடுத்து கொடுத்த பட்டு பாவாடை தான். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. அதுக்கு புள்ள பிறந்தோன்னே நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு துணி எடுத்து போடணும். அப்புறம் பெரியப்பமார்கள்லாம் செய்யாம எப்படி வாங்கிக்கிட்டே இருந்தா நல்லா தெரியுமா? நம்மளும் கொடுக்கணும்ல. கவலைப்படாத வனசா, வளகாப்பிக்கு அசத்தி போடுவோம். அதுக்குள்ள சிங்காரம் வேலைக்கு போயிட மாட்டேனா? ஐயோ மனுஷா, நீ வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் சொல்லலையா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. அவளே செய்யறாளே, நம்மளும் திருப்பி செய்யணுமேன்னு தான் சொன்னேன். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அதுதானே உண்மை. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அதுதான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம என்னத்தை அதுக்கு பெருசா செஞ்சுட்டோம்? வளகாப்பினாலும் நல்லா கிராண்டா விரிவா செய்யணும் வனசா. கண்டிப்பாயா சிங்கு. சரி, நேரம் ஆயிடுச்சு, அங்கே பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நான் கிளம்பட்டேன். போயிட்டு வாமா. பூமாரி, அம்மா கையவே பிடிச்சிக்க, அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது. சரிம்மா. ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. யாருமா? யார் போனது? ஏண்டா, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கோயிலுக்கு போறாங்களே, ஒரு கிளடி பொழுதாவளுதனைக்கும் வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கனே, என்ன ஒரு எட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம்னு அவளுக்கு தோணிருக்காடா? வாங்கன்னு ஒரு வார்த்தையினால அவ கூப்பிட்டால. நீங்க வாரியலோ என்னன்னு அவ பாட்டு கிளம்பி போயிருப்பா. உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா போயிருக்க வேண்டியதானே? அப்படியே அவ கேட்காம நானா வழிய போய் நானும் வேறம்னு சொல்லி போய் உட்காரணுமா? ஆமா, அவ பெண்ண கார் பிடிச்சா போயிருக்கா. உள்ளூர்ல இருக்கிற முருகன் கோயில், இதுக்கு போறதுக்கு ஒரு ஆளு துணைக்கா கூப்பிடுவாங்க. நானும் வேறம்னா 2 பேரும் சேர்ந்து போயிருக்க வேண்டியதானே? எல்லாம் உனக்கு ஈஸியா தாண்டா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு பட்டு கட்டிக்கிட்டு தெரியுறா, ஒரு நாளைக்கு ஒரு சேலை கட்டிக்கிட்டு தெரியுறா. காசு இல்லைன்னு 2 பேரும் புலம்புறிய. ஆனா இது மட்டும் எப்படா வருது? இதுக்கு மட்டும் எங்க இருந்து வருது காசு? ஆமா, ஏதோ நேத்து தீபாவளிக்கு இன்னைக்கு இந்த ஒரு நல்ல சேலை கட்டி நானே என் பொண்டாட்டிய பாக்குறேன். அது உனக்கு பொறுக்கலையா? பொண்டாட்டி நல்ல சேலை கட்டினதெல்லாம் எனக்கு பொறுக்காம இல்லாப்பு. தீபாவளிக்கு காசு இல்லைன்னு எனக்கு வெறும் ரோட்டு கடையில் 300 ரூபாய்க்கு பூனஞ்சேலை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே, இன்னைக்கு கலர் கலரா பட்டு கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட இப்படி மினுக்கிக்கிட்டு போற. இப்போ மட்டும் எங்கே இருந்துடா வந்துச்சு காசு? பெத்தவளுக்கு ஒரு நல்ல சேலை 500 1000க்கு எடுத்து கொடுக்க உங்களால் முடியாது. 300 ரூபா நூல் சேலை எடுத்துட்டு வந்து கொடுப்பிய. இன்னைக்கு உன் பொண்டாட்டி மட்டும் கட்டியிருக்கிற சேலை ஒன்று 2000 3000 இருக்கும் போல. அது மட்டும் எங்கே இருந்துப்பா வந்துச்சு காசு? என்னம்மா இப்படி பேசுற? உனக்கு 300 ரூபாய்க்கு நூல் சேலை எடுத்து கொடுத்துட்டு என் பொண்டாட்டி 3000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டிட்டு போவாளா? அது அவ தங்கச்சி எடுத்து கொடுத்த சேலைமா. நேற்று பார்சல் வந்து இறங்கும் போது நீ பார்க்கல இல்ல? ஆமாப்பா, பார்சல் வந்து இறங்கத்தானே செஞ்சிருக்கு, நான் தான் பார்க்கல. ஆனா நீ சம்பாதிக்கலன்னு ஊரெல்லாம் சொல்ற. பார்சல் வந்து இறங்குறது மட்டும் எப்படிப்பா இறங்குது? ஏம்மா, நான் எங்கே போனேன் சம்பாத்தியத்துக்கு? அவ தங்கச்சி அனுப்பிவிட்ட பார்சல். தீபாவளிக்கு வெடியிலேருந்து, தீபாவளிக்கு சமைக்கிறதுக்கு சாமான்லேருந்து, எனக்கு வேட்டி சட்டை, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் அவ தானே அனுப்பிவிட்டா. அதில் தானே இந்த வருஷம் தீபாவளியே போச்சு. அன்னைக்கு தான் வனசா சொன்னாலே, நீ கேட்கலையா? கேட்டப்பு கேட்கத்தான் செஞ்சேன். இங்கே நடக்கிற நாடகத்தை ஒவ்வொன்றையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தே இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருந்தே இருக்கேன். என்னவோ உங்களுக்கு தான் வெளிச்சம், அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏம்மா, புரியாம பேசாத. ஏம்மா,
ஒன்று சொல்கிறேன்டா சிங்காரன், பெத்தவளை வயிறறிய வச்சுட்டு உன் பொண்டாட்டி உள்ளையிலோட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்காத. இம்புட்டு காலமும் ஓங்கிட்டே வந்தாடா கஞ்சி குடித்தேன். என் சின்ன மையன் குடிகாரனோ முல்லை மாறியோ ஒன்றும் இல்லாதவனா, என்னத்தையும் அவன் ஊத்துற கஞ்சியைத்தானே குடிச்சுக்கிட்டு அவன் காலடியில் கிடந்தேன். வந்து இந்த தீபாவளிக்கு என் புள்ள முடியாமல் கிடக்கேன், அவனோடையும் என் பேத்தியோடையும் இருந்துட்டு போமேன்னு வந்ததுக்கு 300 ரூபாய்க்கு சேலை எடுத்து உன் பொண்டாட்டி எனக்கு தீபாவளிக்கு கொடுக்குற. என்ன கொடுமையை சொல்ல. எனக்கு 300 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு அவள் 500 ரூபாய்க்கு கட்டினா பரவாயில்ல, அவள் 5000 ரூபாய்க்கு கட்டியிருக்கா. அப்போ எனக்கு வயிறு எரியாது. என்னவோ போங்க. ஏம்மா புரியாம நீனா என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு நீனா பேசிட்டு போறிய என்ன? ஏம்மா முதல்ல சொல்றத கேளு. கேட்க வேண்டியதையும் கேட்க நடத்துங்கடா. எம்புட்டோ உங்களால் முடிஞ்சதை நடத்துங்க. ஐய அம்மா, இங்க என்ன நடக்குது? நான் எந்த வேலைக்கு போனேன், வெட்டிக்கு போனேன், நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டு என் பொண்டாட்டி கட்டிவிட்டா. ஒரு நல்ல சேலை கட்டி இன்னைக்கு 4 கிழமையும் வெளியில போயிட்டா. அது உனக்கு பொறுக்கலையா? நல்லாத்தான் போ. மாமியாளுக்கு மரும எதிரி, மருமகளுக்கு மாமியா எதிரின்னு எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு போ. நிம்மி, இந்த வரேம்மா. நிம்மி, நீ காலேஜ் கொண்டு வர பேக் எடுத்துட்டு வா. அந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல. வரேம்மா. அவங்க அப்பத்தா கடவுளுக்கு ஓமப்படினா நல்லா பிடிக்கும். கொண்டு போய் இந்த குட்டியை கொடுத்துட்டு வராளுங்களான்னு தெரியல. அம்மா வாமக்கா, பை எடுத்துட்டு வர சொன்னேன். பை எடுத்து வச்சிட்டு இருக்கேம்மா. இது இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும், தூக்குச்சட்டி வைக்கணும்ல, அதுக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். பலகாரம் எடுத்து வைக்கணுமா? இவ்வளவுமா? அம்மா, அப்ப நீ காலேஜ் கொண்டு போய் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா? அதுக்கு இவ்வளவுமா? ஆண்டி, அங்க கூட இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடு. அப்பதானே அதுகளை நல்லா பழகுங்க. அம்மா, எல்லாரும் நல்லாதாம்மா பழகுறாங்க. அதுக்காக இவ்வளவையும் நான் கொண்டுட்டு போய் எவ்வளவு கொடுக்கறது? கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு தீமண்டத்தை நல்லா கொடுத்தாதே, நல்லா பேசி பழகுங்க. அது பெரிய கலை சத்தியா. இந்த பிள்ளை நல்லா தீமண்டம் கொடுக்குது, நல்லா அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயும் நல்லா கொலசாகுங்கல்ல. ஐயோ அம்மா, தீவனம் கொடுத்தாதான் பழகுவாங்களா? இல்ல மக்கா, அப்படி சொல்ல வரல. நீ தீவனத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பழகுவாங்கல்லன்னு சொல்றேன். எல்லாத்தையும் ஒரு தூக்குச்சட்டியில போட்டு எடுத்து வைக்கவா? தூக்குச்சட்டியில போட்டு கொண்டு போவா? அம்மா, நான் காலேஜ் போறேம்மா, முறுக்கு வைக்க போல. இப்படி ஒண்ணு திங்காம கிடந்துதான் இப்படி எலும்புந்தலுமா உட்காந்துருக்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு மாத்திக்கு தின்னு. அப்புறம் அம்மா அடுத்த மாசம் வரையில உனக்கு பலகாரஞ்சிட்டு கொண்டுட்டு வரேன், சரியா? அடுத்த மாசம் அடுத்த பலகாரமா? மாசம் மாசம் தான் அந்த வார்டனும் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அடுத்த மாசம் வரையில வேற பலகாரஞ்சிட்டு கொண்டுட்டு வரேன். ஒரே மாதிரிச்சிட்டு கொண்டுட்டு வந்தா போர் அடிக்கும் பத்தியா? நீ பேசாம ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பலகார கடை ஆரம்பிச்சிருமா. முறுக்கு அதிரசம் சுட்டு வித்தீங்கன்னா நல்ல வியாபாரம் பிச்சுக்கும். ஆமா பிச்சுக்கிறேன். புள்ளைய ஆசைப்பட்டு கேட்பாளுகளேன்னு இங்கே வேறு சின்ன அரிசி முறுக்கு, அப்புறம் ஓம பொடி, காராச்சேவு, அப்புறம் எங்கிட்ட என்னது தட்டை செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். தூக்குச்சட்டியில் வச்சு தரேன். கொண்டு போய் ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு எதுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீனும் சாப்பிட்டு படிக்கணும், சரியா? எல்லாருக்கும் கொடுக்காம இருக்கக்கூடாது. தானா வச்சு திங்கிற வழக்கம்லாம் இருக்கக்கூடாது மக்கா. எல்லாருக்கும் கொடுத்துட்டு தின்னு. தீமண்டை தானே, கொடுத்துட்டு சாப்பிடலாம், தப்பில்லை. அம்மா, தூக்குச்சட்டியில் இவ்வளோத்தையும் அள்ளி கொண்டுட்டு போனால் என்னை பார்த்து சிரிப்பாங்கம்மா. நீ வேற அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூடன்னு. இதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நல்ல நேரத்துல வந்தீங்க. எப்படியாச்சும் இந்த தூக்குச்சட்டி பலகாரத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க அத்தை. பலகாரமா? ஏண்டி உங்க வீட்டுல இன்னுமா தீபாவளி முடியல? முடியலையாவா? எனக்கு ஹாஸ்டலுக்கும் பார்சல் ஆகுது. ஹாஸ்டலுக்கு பார்சல்னா கொண்டு போய் திங்க வேண்டியதானடி? நல்ல விஷயம் தானே. அத்தை, அதுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ இல்ல, கிலோ கணக்குல தூக்குச்சட்டியில பார்சல் ஆகுது. தூக்குச்சட்டியில பார்சல் ஆகுதா? எங்க? இங்க பாருங்க அத்தை, அரிசி முறுக்கு, ஓமப்பொடி, காராச்சேவு, தட்டைன்னு ஊருப்பட்ட ஐட்டம் பார்சல் ஆயிட்டு இருக்கு. பார்சல் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய தூக்குச்சட்டியில வச்சு நான் ஹாஸ்டல் கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுமா அம்மா சொல்றாங்க. ஒரு டாக்டருக்கு படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலுக்கு இவ்வளவு பெரிய தூக்குச்சட்டியில பலகாரமா? ஆமாடி வேலி, அவங்க ரூம் பக்கத்துல நிறைய பிள்ளைங்க இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆளுக்கு தனியா ஒரு கையை அள்ளி போட்டோம்னா எம்பிட்டு வரும்? மடியை காட்டுச்சுன்னா ஒரு மடி தனம்ட்டி வரும். என்னது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் மடியை காட்டி முறுக்கு மிச்சர் அள்ளி திங்கிங்களா? எக்கா, நீ எந்த காலத்துல இருக்க? ஏண்டி, எந்த காலத்துல இருந்தானே? படிக்கிற இடத்துல பகந்து திங்கணும்ல, அதானே நல்ல வழக்கம். லூஸ் அன்னைக்கிலிக்கா. அது டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை எப்படி சுத்திக்கிட்டு தெரியுது மாடனா? இவளை போய் தூக்குச்சட்டியில முறுக்கு சமக்க சொல்ற? நீ வேணும்னா அப்படி தெருவா தூக்குச்சட்டி தூக்கிட்டு முறுக்கு வை. ஆளையும் முகர கடையிலையும் பாரு. பிள்ளைய வாசிங்கப்படுத்த பாக்குற. அன்னைக்கு இப்படித்தான் ட்ரெங்கு பட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போன்ற, பாத்ரூமுக்கு போடுற பெயிண்ட் வாளியை தூக்கி பாத்ரூமுக்கு கொண்டுட்டு போன்கிற. முடிய என்ன மத்த வருது பொம்பளையா நீ? ஏண்டி என்னைய திட்டுற? அப்ப இந்த பெரிய தூக்குச்சட்டி எடுத்துட்டு சின்ன தூக்குச்சட்டி வச்சு கொண்டு வர சொல்லுமா? இந்த தூக்குச்சட்டி என்ன விடாது போலத்த. அம்மா பக்கையில எனக்கும் பதட்டமா தாண்டி இருக்கு. செத்த பொறுமையாயிரு. இந்த தூக்குச்சட்டி எப்படி கேன்சல் பண்ணி விடுறேன் பாரு. ப்ளீஸ் அத்தை, என்னை காப்பாத்துங்க. அத்தை இருக்க பயமே. யூ டோன்ட் வரி. இந்த தூக்குச்சட்டியை பூரா நான் எப்படி காலி பண்றேன் பாரு. என்ன
இல்லடி, இந்த தூக்குச்சட்டியை உனக்கு கொடுத்து விடாம எப்படி காலி பண்றேன் பாருன்னு சொன்னேன். மத்தபடி நீ பயப்படாத. அப்ப இவளுக்கு தூக்குச்சட்டி தாண்டி பிரச்சனையா இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருவான், இத பூரா அப்படியே சுத்தா எடுத்து அப்படியே ஒரு துணியில வச்சு இல்லைன்னா கவர்ல வச்சு சுருட்டி அப்படியே சம்பளத்துல தூக்கி அமைக்கிருவோமா? நல்ல பதத்து போகாம இருக்கு மத்தியா. அப்பப்ப எடுத்து மொறு மொறுன்னு சாப்பிட்டுக்கலாம். மழை வேற வெய்தா, மொறு மொறுன்னு இதெல்லாம் எடுத்து கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கண்ணா. தூக்குச்சட்டியில எடுத்து அடுத்து சம்பளத்துக்கு போயாச்சு. அடுத்து ஒரு குண்டான் கொடுத்து விடு, இல்லைன்னா மூடி போட்டு டப்பா கொடுத்து விடு. மூஞ்சி முகர கடையும் பாரு. பேசாம நீ சுட்ட பானையை போற அப்படியே வச்சு ஒரு வேடு கட்டி கொடுத்து விட வேண்டியதானே, நல்ல கல்யாணத்துக்கு அதிரசம் முறுக்கு கொடுக்குற மாதிரி. ஆளுகளும் அவங்களும். ஏன்டி நீனும் அவளோட சேர்ந்து கொடுத்துட்டு அப்படி? ஸ்கூல் படிக்கிற என் மயனே இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் டப்பா கொண்டுட்டு போறதுக்கு அசிங்கமா நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேணாம், 5 ரூபா காசு கூட நான் கேன்டீன்ல வாங்கி தின்றேன்னு சொல்லுது. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில தூக்குச்சட்டியில பலகாரத்தை எடுத்துக்கிட்டு அரசு முறுக்கு எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் காலேஜுக்கு போகுமா, அது மெடிக்கல் காலேஜுக்கு. என்ன பேசுற நீ? ஏன்டி போனா என்ன தப்பா? அட வீட்டில் உள்ள பலகாரத்தை கொண்டுட்டு போகிறது தப்பு இல்லைதான். யார் தப்புன்னு சொன்னா? ஆனால் அது என்னை மாதிரி ஆளாக இருந்தால் எப்படி நேக்கு பக்கம் கொண்டுட்டு போய் ஒளிச்சு வச்சு திங்கணுமோ அப்படி தின்னுட்டு வந்துடுவேன். இதுகளுக்கு தான் ஒரு மண்ணும் தெரியாதே. அதுவும் படிக்க போகிறது மெடிக்கல் காலேஜ். அங்கே இருக்கிறது எல்லாம் ஸ்டைலிஷாக ரஃப் அண்ட் டஃபாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுகளே வந்து இந்த மாதிரி என்ன பலகாரம் திங்கக்கூடாது, இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் திங்கக்கூடாதுன்னு இது பண்ணுறதுக்கு தான் டாக்டருக்கு படிக்குதுங்க. நீ அத்தனையிலையும் ஆயிலில் போட்டு பொறிச்சு, அதுவும் எப்படி பாமாயில போட்டு பொறிச்சிருப்பேன். அத்தனையும் பாமாயில போட்டு பொறிச்சு வறுத்து எல்லாத்தையும் கட்டி தூக்குச்சட்டியில் வச்சு அது தலையில் தூக்கி விட்டினா ஊரில் உள்ள பிள்ளைய போகிறோம் அதை பார்த்து சிரிக்காதுங்க. கொஞ்சமாவது உனக்கு இது வேணாமா? என்னக்கா நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்க? இப்போ உள்ள பிள்ளைலாம் எவ்வளோ ட்ரெண்டிங்கா மாடர்னா இருக்கு, நீ என்னடானா செஞ்சு வச்சது அப்புறம் என்னடி செய்யறது? ஒத்தால நானா திங்க முடியும்? அப்படி கேளு. ஒத்தால நீ எப்படி திங்க முடியும்? அதுக்கு தானே இந்த நெடுவாளி நான் வந்திருக்கேன். சரியான நேரம் பார்த்து வந்தேன். நேத்தே எங்க வீட்டுல தீபாவளி பலகாரம் அத்தனையும் முடிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு என்னடா இருக்குன்னு எல்லார் வீட்டையும் வந்து வந்துட்டு வரேன். ஓ வீட்டுல கமகமன்னு ஒரே வாட. சரி இங்க வந்தா ஏதாவது இருக்குமாக்கும்னு வந்து பாக்குறேன். விதவிதமா எனக்கு ஏத்தாப்புல நீனும் மழைக்கு ஏத்தாப்புல சிரிச்சு வச்சிருக்க. இதை பூராத்தையும் அப்படியே ஒரு குண்டான்ல போட்டு கொட்டி கொடு. எல்லாத்தையும் கலந்தாப்புல கொட்டி கொடு. அப்படியே அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுமா டெய்லியும் உட்காந்து திண்டு இந்த ஒரு வாரத்துல காலி பண்றேன். என்ன அக்கா ஆணு வாய பொழந்த மீனிக்கு இருக்கு? அக்கா க்ளோஸ் யுவர் டோர். அவளை சமாதானப்படுத்தி ஏதாவது கொடுத்து விடுவேன்னு பார்த்தா எல்லாத்தையும் நீ அள்ளி போட்டு மடியில கட்டுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ தான் திங்க மாட்டேன் எனக்கு வேணான்னு ஒத்த வரியில சொல்லிட்டால. சுட்டு வச்சதை நீ ஒத்த அளவும் திங்க முடியாது. அங்கிட்டுங்கிட்ட அள்ளி கொடுத்தாலும் உனக்கு மனசு வராது. ஏன்னா நீ பாவம் கஷ்டப்பட்டு எண்ணெயில உட்காந்து பிள்ளைக்காக சுட்டுருக்கல. அதுக்குத்தான் தங்கச்சி நான் வந்து ஆளுக்கு கொஞ்சமா அள்ளிட்டு போய் ஏன் மயன் நான் ஏன் புருஷன்னு உட்காந்து திண்டு இந்த வாரம் பொழுத போக்கலாமேன்னு பார்த்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாக்கா. பாவம் நீ நல்ல மனசுக்காரி. சுட்டதை தன்னால வேற உட்காந்து திங்க மாட்டேன். எல்லாருக்கும் கொடுத்தாத்தே உனக்கு மனசாரு. என்ன ஐடியால இருக்க? அவளை வேணாம்ங்கிறாளே. சரி எடுத்துட்டு போ. அப்படியே எடுத்துட்டு போயிடாத. ரெண்டு அள்ளி போட்டு கொண்டுட்டு போ. அப்படி சொல்லுக்கா அக்கா. நீ இந்த அக்கா நல்ல மனசுக்காரி. எதையுமே தன்னால உட்காந்து திங்கிறதுக்கு எங்க அன்னைக்கு மனசே வராதுதா. அடுத்த மனசுக்கு 4 நாள் எடுத்து கொடுத்துட்டு எங்க அக்கா திம்பா. இல்லைன்னா அவளுக்கு கண் அடவடாது. ஏக்கா இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே கொண்டுட்டு போவா இல்ல இந்த தூக்குல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போவாக்கா? இட்டி நீனே ஒன்னு அள்ளிட்டு போவேனா? எல்லாத்துலயும் 2 போட்டு நான் தானே கவர்ல கட்டி தரேன். அதை மட்டும் கொண்டுட்டு போ. ஓஹோ அப்படி சொல்றியோ? சரிக்கா கவரில் கட்டி வச்சு உள்ளேக்கு போயிட்டு அப்பால வச்சுட்டோம்னா பதக்காம பக்குவமாக இருக்கும். காப்பி இடிக்கையில் 2 எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா மழை நேரம் ஸ்நாக்ஸாக தான் போட்டிருக்கேன். சரி எடுத்துக்குடு. நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு? மேகங்க இருக்குதுக்கா. மழை வர்ற மாதிரி இருக்குல்ல. நேற்று தான் பலா அரைஞ்சிட்டு தீபாவளி கொண்டாடி இருக்கோம். இன்னைக்கு மேகங்க இருக்குது. எண்ணெய் சட்டியை வை ஏதாவது பொறிச்சு கொடுன்னு சொன்னா எங்கள் அத்தை கிழவி நீ திட்டும் பத்தியா. அதுக்கு தான் இதை கொண்டு போய் ஒரு காப்பியை போட்டு வச்சுக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே திங்கலாம் பாரு. அதுக்கு தான் கேட்டேன். சட்டு புட்டுன்னு எடுத்து கவரில் போட்டு கொடு. நேரம் ஆச்சு. இந்த நெடுவாளி கொண்டுட்டு போய் சாப்பிடு. அக்கா என்னடா நெடுவாளி வந்தா சைலண்டா பலகாரத்தெல்லாம் அள்ளிட்டு போறாளேன்னு நினைக்காத. பாவம் நீ கஷ்டப்பட்டு சுட்டதை தன்னால உட்காந்து திங்க முடியாதுன்னு சொன்ன பத்தியா. அதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணி வாங்கிட்டு போறேன். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தல இல்ல நல்லா இருந்துச்சுன்னா மறு ரவுண்டு வரேன். எடுத்து வை என்ன சரியா? நீ பாட்டுக்கு உன் வயிற்றுல போட்டு காலியாக்கிப்படாத. மீ அத்தை வரட்டேன். பார்த்து காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வா. சரிங்க.